எதிர்காலத்தின் மீதான அவநம்பிக்கையை விதைப்பது தான் ஆளும் வர்க்கம் எப்பவுமே செஞ்சிட்டு இருக்குது. மார்க்சியம் என்பது எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையை வழங்கக்கூடிய ஒரு தத்துவமா இருக்கு. ஆகவே உழைக்கிற மக்களுக்கு எப்போதும் நம்பிக்கையை வழங்குற ஒரு தத்துவமா இருக்கிற மார்க்சியம் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப வலியுறுத்துது. ஆனா ஆளும் வர்க்கம் எப்பவுமே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, எதுவுமே மாறாது, நீங்க போராடினா ஏதாவது நடக்குமா, நீங்க 10 பேர் குரல் கொடுத்தா ஏதாவது நடக்குமான்ற ஒரு அவநம்பிக்கையை விதைச்சிக்கிட்டே இருக்கு. உழைப்பை சுரண்டி அவங்க உடலை மட்டும் அது சிதைக்கல, உழைக்கிற மக்களின் சிந்தனையையும் முதலாளித்துவம் சிதைச்சிட்டு இருக்குது. அது எப்படின்னா அவநம்பிக்கையை விதைப்பதன் மூலமாக. ஆனா மார்க்சியம் உடல் ரீதியாக சுரண்டப்படுவதை எதிர்த்த போராட்டத்திற்குமே ஒரு நம்பிக்கையை வழங்கக்கூடிய தத்துவமா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். தொழிலாளி வர்க்கத்தை ஒன்று திரட்டி இந்த ஏகாதிபத்தியத்தையும் முதலாளித்துவத்தையும் வீழ்த்த வேண்டியதை மார்க்ஸ் வலியுறுத்துறாரு. அதை நாம் முன்னெடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.